ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5-6 சோம்பு, ஒரு பிஞ்ச் பட்டை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு 10-15 போல் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்து இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி கலராக இருக்கணும். அப்போ தான் வந்து தொக்கு செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. தக்காளி குயிக்காக வந்து மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது. புளிப்படிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.